அமேசான் காடுகளில் வாழும் மிக ஆபத்தான உயிரினமாக கருப்பு கெய்மன் மற்றும் ஜாகுவார் ஆகியவை முதன்மையாக கருதப்படுகின்றன. கருப்பு கெய்மன் ஆற்று படுகையில் உள்ள மிகப்பெரிய கொன்றுண்ணி 6 மீட்டர் வரை வளரும். ஜாகுவார் நிலத்தில் வேட்டையாடும் வலிமையான பூனை இனமாகும். இவை தவிர ஃபுல்லட் எறும்பு பாருங், பச்சை அனகோண்டா மற்றும் பிரேசில் அலைந்து திரியும் சிலந்தி ஆகியவை மிகவும் ஆபத்தானவை. இது அமேசான் நதிகளின் ராசா. 6 மீட்டர் வரை வளரக்கூடிய இந்த முதல இனங்கள் இரவில் வேட்டையாடி மனிதர்கள் உட்பட எதையும் தாக்கும் திறன் கொண்டவை. ஜாகுவார் அமெரிக்க கண்டத்தின் மிகப்பெரிய பூனை இனம். இது மிகவும் புத்திசாலி மற்றும் ஆக்ரோஷமான வேட்டைக்காரன். நீர் மற்றும் நிலம் இரண்டிலும் வேட்டையாடும் திறன் கொண்டது. புல்லட் எறும்பு ஷ்மிட் ஸ்டிங் பெயின் இண்டெக்ஸ் மூலம் இந்த எறும்பின் கடி டராந்துலா ஹாக் குளவியின் கொட்டுவதை விட அதிக வலி உடையதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கடுமையான வலியை ஏற்படுத்தும். பிரேசில் அலைந்து திரியும் சிலந்தி இது உலகிலேயே மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த சிலந்திகளில் ஒன்றாகும். இது வலையை உருவாக்காமல் தீவிரமாக இரையை தேடிச் சென்று கடிக்கும். பச்சை அனகோண்டா 30 அடிக்கு மேல் நீளம் வளரும். நச்சற்றது, ஆனால் தனது உடலால் இரையை நசுக்கி மூச்சு திணறடித்து விழுங்கும். இந்த உயிரினங்கள் அமேசானின் அடர்ந்த காடுகள் மற்றும் நதி அமைப்புகளில் வாழும் பல்லுயிர் தன்மையின் ஒரு பகுதியாகும். மேலும் அவை தற்காப்பு மற்றும் உணவுக்காக ஆபத்தான தன்மையை கொண்டுள்ளன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.